இன்றைக்கி வந்து வீட்டில் பிரியாணி பண்ணுறோம். ஸோ இது முக்கியமான விஷயம் வெங்காயத்தை நல்லா வதக்கி பையன் அப்போ தான் வந்து குத்தால அருவியில கொஞ்சம் சிக்கனை போட்டு நம்ம வந்து டாப் பண்ணுறது ஒரு 2 மினிட்ஸ் வந்து என்ன காமி 2 மினிட்ஸ் வந்து இந்த இஞ்சி பூண்டுடைய அந்த ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் டாப் பண்ணிக்கணும். அப்புறமா அதுக்கு தக்காளி போடணும். தக்காளி வெங்காயம் தக்காளி போடணும். தக்காளி நல்லா குக்காகணும், அதாவது நல்லா வதங்கி வந்ததான் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்து வதங்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி மட்டனை வந்து பாயில் பண்ணியிருக்கோம் குக்கரில், ஆட் பண்ணிக்கிறோம். இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து கறி சீக்கிரம் வேணும். அப்படியே இது கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. இதை கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகலாம், மஞ்சத்தூள் வந்து இந்த காரத்துக்கு தேவையான ரோஸாக இருக்கும். ஒரு ஸ்பூன் போதுமாடா பிரியாணிக்கு? இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். பார்ப்போம் உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லாவே வந்திருக்கு மட்டன். அந்த கிரேவி ரெடியாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். சேர்ந்து கொதித்து எல்லாமே குக் ஆகி வரும்போது மீன்வேல் இங்கே வந்து ரைஸ்க்கு இது போட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஓன் பண்ணி காட்டுறேன். நல்ல ரவுண்ட் பண்ணி வந்துடுச்சு. இப்போ இதையும் நான் ஆட் பண்ணுவோம், ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஸோ இப்போ ரைஸு இங்கே வந்து கிரேவி ரெண்டுமே குக் ஆகிட்டுருக்கு. இப்போ அரிசி நான் போட போகிறேன். அரிசி போடுறது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க். ஸோ எப்போவுமே ஃபுல் அட்டென்ஷனாக இருக்கணும். அதனால் அதை போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ திருப்பி ஐ வில் ஷோ தட். ஸோ இப்போது ரைஸ் போட்டாச்சு. இங்கே வந்து குழம்பும் கொதிச்சுட்ருக்கு. ரைஸ் வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஒரு ஹாஃப் பாயில்டாக இருக்கும்போது ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அப்போ வந்து எடுத்துடணும். நான் செக் பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் வேகலாம். ஏன்னா அந்த கஞ்சி சேரும்னு சொல்லுவாங்க. அந்த கஞ்சி சேர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். மீண்டும் எங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இது கொதிச்சுன்னு திருப்பி இதை பிக்கில் இதில் பர்னரில் மாற்றிட்டு இதை இங்கே மாற்றிப்போம். ஆனால் இதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி உப்பு போடுறது காமிச்சோம். இதில் 1 ஸ்பூன் உப்பு நடுவில் போட்டேன் நான். சின்ஸ் ரைஸ் உங்களுக்கு முக்கியமான ப்ராசஸ் தானே, அதை காமிக்க முடியும். இப்போ வடித்து திருப்பி உங்களுக்கு காமிப்போம். ஸோ நம்ம வந்து ரைஸை வடிகட்டியாச்சு. ஃபில்டர் இருக்குது. தண்ணி ஃபுல்லாக ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு டக்குனு இந்த குழம்பு போட்டுருவோம். ஜஸ்ட்டு பேக் ஆஃப் இதை வச்சு கிண்டி விட்டுருவோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வடித்த ரைஸை வந்து இதில் போட்டு குழம்பு மிக்ஸ் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் நமக்கு என்ன கலர் வேணுமோ எல்லோ கலரோ ஏதோ போட்டு அதில் ஊற்றிட்டு மேலே அந்த வடித்த தண்ணி மேலே வச்சாச்சு தம் மாதிரி. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஹையில் இருக்கும். அப்புறமா அதை மீடியமுக்கு மாற்றிடுவோம். சிக்கனை வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் எதுவும் போடல, டேரெக்டாக அந்த மேரினேட் பண்ண சிக்கனை போடுறோம். இந்த மேரினேட் பண்ண சிக்கனை இப்படி போட்டு ஜஸ்ட் பிளேஸ் இட் ஃபார் ஆயில். எண்ணெய் எதுவும் போடல. ஸோ கைஸ், இப்போ வந்து இங்கே பிரியாணி இருக்குது, இங்கே வந்து சிக்கன் வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிரியாணி நம்ம வந்து செஞ்சிட்டோம், இங்கே வச்சுட்டோம். இதில் கத்திரிக்காய் சட்னியும் சிக்கன் ஃப்ரையும் பண்ணிட்டு பிரியாணி ரெடி. பிரியாணி ரெடி. கொஞ்சம் வெளியே வேலையை பட்டுக்கல என் புள்ள பிரியாணி பண்ணிட்டான். என்ன வெளியே வேலையை அப்படி ஏசி ரூம்ல உட்கார போனேன். அவரை விட்டுட்டு வந்து அடிச்சிருக்கல திருவிழா போட்டு we got a brinjal chutney also. Now we are going to serve this and watch the real. Arshma. சூப்பர்ல ஆஜிவே பிரியாணி செஞ்சிருவான். ஆஜிவே பிரியாணி செஞ்சிருவான். சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ. இதெல்லாம் எனக்கா? இதெல்லாம் எனக்கா? தம்பி தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஒரு ரைஸ் போட்டு சாப்பிடுறேன். வாவ். பாது அந்த மாதிரி ஒவ்வொரு அரிசியும் அந்த டேஸ்ட், வெறும் அரிசி மட்டும் தான் சாப்பிட்டேன், அதுலேயே அவ்வளோ டேஸ்ட். அடுத்து வந்து சிக்கன் கத்திரிக்காய் மிஷின் வச்சு சாப்பிட்டோம். அடிப்பொலி போ. ஜெயிச்சிட்டோம் மாறா. டேஸ்டடா. சிக்கன் மட்டன் ஆக்சுவலி மட்டன் கொடுத்து வச்சிருக்கோம்ல, அது வந்து பிரியாணி சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து நாம பண்ண பிரியாணியை மம்மி இன்ட்ரோடியூஸ் இப்போ நாமே டேஸ்ட் பண்ண போகிறோம். மம்மி சர்வீஸ் தர போகிறாங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். அண்ணன் எங்க அண்ணன் பாட்டு போடுது. மாஷாஅல்லா. அசி குடிச்சுக்குறேன். சாப்பிடு கத்துக்கோ. சரிமா. பிரியாணி செய்ய தெரியணும். சாப்பிட்டு வாங்க. பார்த்தா தெரியுது. அந்த சுவாதனை கண்டுபிடிச்சு தெரியுமா? சுவை எப்படி இருக்கு? சுவாதனை அனோக்கா ஸ்வாத். இந்த இது அரோமாங்களா அதிலே கண்டுபிடிச்சலாம். நம்பர் 1 50 மேலையா? நம்பவே முடியல guys.
இவங்க ரியாக்ஷனை நம்பவே முடியல. ஏன்னா இந்த வாட்டி நான் இது பண்ணியிருக்கேன். மட்டும் இல்லாம குஸ்கா சூப்பரா சாப்பிடணும். சூப்பர், ரொம்ப சிறப்பான ஒரு காம்ப்ளிமெண்ட் ஐ காட். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டைம் சாப்பிடுவோம். ரொம்ப எசென்ஷியல் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு. நைஸ் மாஷா. டிபெண்ட் அதர்ஸ் தெரியுமா? இந்த வாட்டி அவங்க பண்ண டேஸ்ட்டாக வந்துச்சு. நானும் எல்லா புகழும் இறைவனுக்கே. ஈஸியா ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.